ஒன்று சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இவ்வளவு நேரம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறா, மன வருத்தத்தோடு ஜெபிக்கிறா, கவலைகளில் நிறைந்த இருதயத்தோடு, துக்கம் நிறைந்த இருதயத்தோடு ஜெபிக்கிறா. தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்துல ஊற்றிவிட்டார். அவளுக்கு இப்போ தேவன் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லணுமா இல்லையா? இவ்வளவு நேரம் இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க கஷ்டத்தை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவீங்க இல்லையா? உங்களால எதுவும் சொல்ல முடியலன்னா கூட சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்றத போல ஒரு ஆறுதல் சொல்லுவோம். நம்ம கிட்ட யார் அவங்களோட கஷ்டத்தை சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை, நம்மளால சொல்ல முடிஞ்ச வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம மனுஷர்களாகிய நம்மளே நம்மளுடைய சக மனுஷன் துக்கத்தோடு இருக்கும்போது, அவங்களுடைய துக்கத்தையும் கவலையும் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை, அதுல இருந்து வெளியில வரக்கூடிய சில யோசனைகளை நம்ம அவங்களுக்கு சொல்றோம் இல்லையா? ஆனா நம்ம பரம தகப்பன், நம்மளே இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம பரம தகப்பன் எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருப்பார். அவ இவ்வளவு நேரம் தேவனுடைய சந்நிதியில விண்ணப்பம் பண்ணியிருக்கிறா. அவளுக்கு தேவனுடைய வார்த்தை ஏலியின் மூலமாக வருகிறது. என்ன சொல்றாரு ஏலி? சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்தோட போ. அவள் இருதயத்துல ஒரு சமாதானமே இல்லாமல் வேதனை நிறைந்து, பிள்ளை பிறக்குமோ பிறக்காதோ, இவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுவாங்களோ, என்ன நடக்குமோ, அடுத்து என்ன பண்ண போறோம், இப்படி இருக்கே நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன்னை குறித்தும் தன்னுடைய சூழ்நிலையை குறித்தும் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில அவருடைய இருதயம் கலங்கி கொண்டிருந்தது. அதுக்கு தேவனுடைய வார்த்தை சமாதானத்தோட போ. இந்த வார்த்தையை விட நமக்கு ஒரு பெரிய வார்த்தை இருக்க முடியுமா? தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார்ல. ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்ன தேவை? உன் மனசுல இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஒரு சமாதானம் தேவை. நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானத்தை தேவன் அவளுக்கு கொடுக்கிறார். இந்த பரிமள தைலத்தை பூசினா இல்லையா, அந்த பெண்ணுக்கு கூட லாஸ்டா என்ன சொல்றாரு கர்த்தர்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்களோட இருதயத்துல எல்லாம் என்ன இருக்கு? ஒரு கலக்கம், ஒரு குற்ற உணர்வு, ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனை இருக்குது. அப்போ அவங்களுடைய இருதயத்துல முதல்ல என்ன தேவைன்னு தேவன் நினைக்கிறாரு? சமாதானம் தேவைன்னு தேவன் நினைக்கிறாரு. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சமாதானம் இல்லாத ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்த பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறது, குழப்பங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு கூட தெரியாம இந்த பெண்களை போல, அதாவது அண்ணால போலவும் மரியாள் பரிமள தைலத்தை ஊற்றி இயேசுவின் பாதத்தை அபிஷேகம் செய்தால, இந்த மாதிரி பெண்களை போல அநேகர் வாயை திறந்து அவங்களோட பிரச்சனையை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு துக்கத்திலையும் வேதனையிலையும் குழப்பத்திலையும் இருக்கிறாங்க, மனக்கலக்கத்துல இருக்கிறாங்க. தேவனிடத்துல போயிட்டு ஜெபித்து அவங்களுடைய வேதனைகளை கொட்டும் போது தேவன் அவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை என்ன? சமாதானத்தோட போ, சமாதானமா இரு. அவருடைய வார்த்தை சமாதானம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு நீண்ட பிரசங்கம், உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் அந்த இடத்துல அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நீ இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா நம்மளால அதை கேட்கவே முடியாது. குழப்பமான ஒரு இருதயத்துல அந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கும்போது நம்ம யார் என்ன நம்ம புத்தி சொன்னாலும் நமக்கு என்ன பண்ணாது? மண்டையில ஏறாது, காதுல அது நுழையாது. அப்போ அந்த பிரசங்கம்லாம் என்ன ஆகும்? வேஸ்ட். நீ என்னதான் நற்செய்தி சொன்னாலுமே அவங்களுடைய இருதயம் அதை கேட்கறதுக்கு ஆயத்தம் இல்லாத சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம அதை சொன்னா அது வேஸ்ட். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க இருதயத்துக்கு என்ன தேவை? சமாதானம் தேவை. சமாதானம் இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த நற்செய்தி சொன்னாலும் அவங்க காதுல போய் ஏறும் இல்லையா? அதனால தேவன் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் உனக்கு சமாதானம், நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்றாரு. அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாத, சமாதான குறைவுனால ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. உலகபூர்வமா மட்டும் இல்லை, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்லயும் சமாதானம் இல்லாத நிலை இருக்கிறது. சமாதானம் இல்லை. எதனால சமாதானம் இல்லை? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்துல, ஒவ்வொரு குடும்பத்துல இல்லையா? கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை, அப்புறம் சொந்தக்காரங்க கூட பிரச்சனை, ஆஃபீஸ்க்கு போனா அங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வியாபாரத்துல நஷ்டம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, இப்படி பல பிரச்சனைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இருக்கிறது. இந்த பிரச்சனையில இருந்துலாம் மீண்டு எப்படி வெளியில வர்றது, எப்படி நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுன்னு தெரியாம வருத்தத்தோடும் துக்கத்தோடும் கலக்கத்தோடும் அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்டவர்களுக்கு தான் நம்மளுடைய நற்செய்தி தேவை. சமாதானம் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது, சமாதானத்தின் தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நற்செய்தி அவர்களுக்கு தேவையா இருக்கிறது. உலகத்தார் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அநேகர் கண்ணீரிலும் கவலையிலும் தான் அவங்களுடைய வாழ்க்கையே தள்ளிட்டு இருக்கிறாங்க. என்னதான் கண்ணீரும் கவலையுமா இருந்தாலுமே அடுத்த நாள் வரும்போது சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரம் வச்சுட்டு மறுபடியும் அவங்க ரொட்டீன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகரிக்கும் போது, அதாவது உலகத்தார் சொல்றேன், ரொம்ப அதிகரிக்கும் போது என்ன பண்றாங்க, அவங்களால சமாளிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறம், இந்த பிரச்சனையை என்னால மேற்கொள்ளவே முடியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தவறான முடிவை எடுத்துடுறாங்க. அது அவங்கள மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்தையும் அது பாதிக்குது இல்லையா? ஆனா இதே மாதிரி சூழ்நிலை குடும்பத்துல சமாதானம் இல்லாத பல பிரச்சனைகள் வழியா கடந்து போகிற கிறிஸ்தவர்களை பார்த்தோம்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, ஆனாலும் இந்த பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, போய் பாஸ்டர் முன்னாடி கண்ணீரோட பாஸ்டர் முன்னாடி நின்று எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எனக்கு ஜெபிங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கிட்ட ஜெபிக்க சொல்லுவாங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, ஜெபிப்பாரு. ஆனா பாஸ்டருக்கு அவங்களுடைய குடும்பத்தோட முழு விவரம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அதோட வேர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? பாஸ்டருக்கு, ஜெபிக்கிற பாஸ்டருக்கு அது தெரியாது. ஆனாலும் அவங்களுக்காக அந்த பிரச்சனைக்காக அவர் ஜெபிப்பார். அந்த பிரச்சனையில இருந்து அவங்க விடுபடணும்னு ஜெபிப்பார். அவர் என்னதான் ஜெபிச்சாலுமே அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்கல்ல, அவங்க அதை தெரிஞ்சுக்கணும், எதனால இந்த பிரச்சனை நமக்கு வந்தது அதுல தெரிஞ்சு அந்த பிரச்சனையின் வேற கிளியர் பண்ண பார்க்கணும். அப்பதான் முழுவதுமாக சரியா இருக்கும். இப்போ கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொன்னா மனைவி போய் பாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, என் கணவன் தான் பிரச்சனை, அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, அதுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பாஸ்டருக்கும் தெரியாது. அதே மாதிரி கணவன் போயிட்டு என் ஒய்ஃப் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்ட்டு பாஸ்டருக்கு தெரியாது. அதனால ஒரு பக்கமா ஜபிக்கும் போது அதுல ஒரு பலனே இல்லாம தான் போகும் இல்லையா? இது மாதிரிதான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பிரச்சனை வருது. எதனால? ஆகாரர் ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். ஆகார் கர்ப்பம் தரிச்சதுனால அவளுக்கு ஒரு மேட்டிமை வந்துச்சு. அதனால தன்னுடைய நாச்சியாரை பார்த்து அவ அற்பமா பாக்குறா. இதனால சாராள் ரொம்ப கோவம் ஆபிரகாம் கிட்ட தன்னுடைய கணவன் இடத்துல போய் சண்டை போடுறான். என்ன சண்டை போடுறான்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். என்ன சொல்றா? ஆபிரகாமை பார்த்து எனக்கு அநியாயம் செய்தீர். அவன் என்ன அநியாயம் செய்தானா? ஆகார திருமணம் செய்து வச்சது யாரு? சாராள் தான். ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்றதுனால ஆபிரகாம் கிட்ட போய் சண்டை போடுறா. எனக்கு அநியாயம் செய்து விட்டீர், எனக்கும் உமக்கும் நடு நின்று கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி அவ சண்டை போடும்போது ஆபிரகாம் திரும்பவும் சண்டை போடாம அவன் புத்திசாலித்தனமா என்ன பண்ணான், இது உனக்கும் உன் அடிமை பெண்ணுக்குமான பிரச்சனை, நீங்க 2 பேரும் போய் தீர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டான். இப்படி யார் மேல பிரச்சனைன்னு இங்க சொல்ல முடியாது இல்லையா? ஆகார் மேல பிரச்சனைன்னு சொல்றதா, சாராள் மேல பிரச்சனை சொல்றதா, இல்ல ஆபிரகாம் மேல பிரச்சனை சொல்றதா? ஆகார திருமணம் செய்து வச்சது சாராள். சாராள் ஏன் திருமணம் செய்து வச்சா? தேவன் சொன்ன வார்த்தையை அவர் நம்பல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் வரைக்கும் விசுவாசிச்சாங்க, ஏதோ குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் என்ன சொன்னாரு? ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கும்னு சொன்னாரு. ஆனா ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, குழந்தை பிறக்கல. உடனே சாராள் என்ன செய்யறான், ஒருவேளை உமக்கு தான் குழந்தை பிறக்கும் போல, எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு பெண்ணை நான் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், அவ மூலமா பிள்ளை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல விசுவாசம் அவளுக்கு குறைந்து விட்டது. 10 வருஷம் ஆனவன என்ன ஆச்சு? விசுவாசம் குறைந்து விட்டது. ஏன்னா உடம்புல இருக்கிற பலன் குறைந்து போனதுனால அவ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டா. இப்ப இந்த இடத்துல தப்பு பண்ணது யாரு? சாராள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இந்த ஆபிரகாமும் சாராள் சொன்ன வார்த்தையை தட்டாம, சரி திருமணம் செய்து வைக்கிறியா, திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், ஆகாரை திருமணம் செய்துக்கிட்டு அவளோட கூட சேர்ந்து ஒரு பிள்ளையும் பெற்றுக்கிறான். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கும் ஒரு இடத்துல விசுவாச குறைச்சல் இருக்கதா செஞ்சது இல்லையா? அவன் விசுவாசத்தோட இருந்திருந்தானா அவன் சாராள் கிட்ட நோ சொல்லியிருப்பான்ல, இல்ல வேண்டாம் கர்த்தர் சொல்லியிருக்காரு நிச்சயமா பிறக்கும், நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா? அவனும் என்ன பண்ணல, நோ சொல்லல. அடுத்த பிரச்சனை பார்ப்போம். யாக்கோபு ராகேலை மிகவும் அதிகமா நேசிச்சான்னு நமக்கு தெரியும். ஆனா அவளுக்கு
பல காலமா திருமணமாகி பல காலமா பிள்ளையே இல்லை. ஆனா அவளுடைய அக்கா லேயாள் வந்து பிள்ளை பெற்றுக்கிட்டே இருக்கிறா. இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இதனால அவ யாக்கோபிடத்துல என்ன சண்டை போடுறான்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். எனக்கு பிள்ளை கொடும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு இடத்துல சண்டை போடுறா. யாக்கோபு வெளியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வந்து அவங்ககிட்ட எப்ப பாரு சண்டை போட்டு அவனுக்கு என்ன ஆகுது, டென்ஷன் ஆயிட்டு லாபானால அவன் அநேக வேலைகளை செய்து விட்டு ரெஸ்டே இல்லாம தான் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா இவ கூட சண்டை. அதான் அவன் கோபம் வந்து அவன் என்ன சொல்றான், நானா உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறேன், தேவன் அல்லவும் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவன் இல்லை, உன்னுடைய கர்ப்பத்தை திறக்கிறதுக்கு நான் தேவன் அல்ல. நீ ஒரு பிள்ளை கூட நீ கேட்கிற கொடுக்கலாம், ஆனா அதுக்கு யார் அனுகிரகம் தேவைன்னு சொல்றான், கர்த்தருடைய அனுகிரகம் தேவை. கர்த்தர் இல்லாம உனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், தேவன் அல்லவும் உன்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறான்னு சொல்லி இங்க ஒரு பிரச்சனை. இங்க இவளோட பிரச்சனை என்ன, இவளுக்கு அக்கா மேல ஒரு பொறாமை. இவளும் தேவனை அறியவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை. இவ தன்னுடைய அழகு மேலேயோ தன்னுடைய சுயத்தின் மேல அவ நம்பிக்கை வச்சு ரொம்ப மெட்டிமையா இவளும் நடந்துக்கிறா. யாரு, ராகேல். ஏன்னா அக்கா வந்து அழகுல குறைச்சல், அவளை வந்து அற்பமா நினைச்சா. ஆனா இன்னைக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவளை உயர்த்திட்டாரு, இவளை வந்து தாழ்த்தி போட்டார். ஏன்னா அவளுக்குள்ள இருந்த அந்த மேட்டிமை தேவன் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். மூன்றாவது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். 16ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தாவீது கர்த்தருடைய பெட்டியை ஊருக்குள்ள கொண்டு வரும்போது தாவீதி நகரத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த பெட்டிக்கு முன்பாக என்ன பண்றான், நல்லா அவனுடைய முழு பலத்தை கொண்டு ஆடிட்டே வரான். அவ்வளோ ஃபோர்ஸ், அப்படி ஆடிட்டே வரான். அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய பெட்டி மறுபடியும் நம்மளுடைய நகரத்துக்கு கொண்டு வரப்படுகிறது அப்படின்ற அந்த சந்தோஷத்துல ஆடி பாடிட்டு வரான். அவனுடைய மனைவி மீகால் இத பால்கனில நின்று ஊர்வலம் வர்றத பாக்குறா. மீகால் யாரு, தாவீதோட மனைவி. தன்னுடைய கணவன் இப்படி ஆடிட்டு வர்றத பார்த்து அவளுக்கு பிடிக்கல. அவ வந்து அவனை வந்து அவமதிப்பா பாக்குறா. அந்த சிச்சுவேஷனை அவ வந்து அவமானமா நினைக்கிறா. அதுக்கப்புறம் தாவீது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீகால் தன்னுடைய கணவன் இடத்துல என்ன சண்டை போடுறான்னு வாசிப்போமா? 20, 21 ஆகிய வசனங்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இப்போ தாவீது வீட்டுக்கு வந்த உடனே மீகால் சண்டை போடுறா. என்னன்னு, அற்ப மனுஷனை போல ரோட்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வரையே, அதுவும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, உங்களுடைய ஊழியக்காரர்கள் வேலைக்காரங்களோட மனைவிகள் பெண்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, ஊழியக்கார பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி அவங்க பாக்குறபடி இப்படி அரை நிர்வாணமா ஆடிட்டு வரீங்களே, ட்ரெஸ் இல்லாம ஆடிட்டு வரீங்க, இது உமக்கு எப்படி, நீ வந்து ஒரு ராஜா, இந்த மாதிரி ராஜா வந்து இவ்வளவு கேவலமா ஆடிட்டு வருவாங்களா ரோட்ல அப்படின்னு சொல்லி அவனை திட்டும் போது, நீ ரொம்ப மகிமைப்பட்ட மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு மகிமைப்பட்டீரோ அப்படின்னு சொல்லி அவ திட்டும் போது இவன் சொல்றான், ஆமா உன்னோட அப்பாவை காட்டிலும் உன்னுடைய குடும்பத்தாரை காட்டிலும் நான் ரொம்பவே மகிமைப்பட்டிருந்தேன். ஏன்னா அதை ஆடுறது வந்து எனக்கு தேவனுக்கு முன்பதாக ஆடி பாடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் தான் வந்து இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு மேல ஒரு தலைவனாக என்னை வச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி கர்த்தருக்கு முன்பாக நான் ஆடி பாடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. தாவீது ஏன் இப்படி ஆடி பாடுறான்,
கர்த்தரை அவன் அந்த அளவுக்கு ருசி பார்த்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கசப்புகள் வந்த போதிலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்து எப்படி அவனை காத்து வழி நடத்தினது என்று அவன் உணர்ந்தான். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் தேவனை ருசி பார்த்தான். அதனாலதான் அவனால கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக இந்த அளவுக்கு இறங்கி டான்ஸ் ஆட முடிஞ்சது. அவனுடைய முழு பலத்தை கொண்டு அந்த இடத்துல ஆடுறான். அவனுடைய சந்தோஷத்தை அந்த இடத்துல வெளிக்காட்டுறான். ஆனா மீகாலுக்கோ தேவனை பத்தி எதுவுமே தெரியல. அவளும் தேவனை ருசி பார்த்திருந்தா நிச்சயமா இதை குறித்து தவறா பேசியிருக்கவே மாட்டா. அவளுக்கு என்ன ஒரு இந்த இடத்துல யோசனைனா, இவன் ஒரு ராஜாவா இருக்கிறான். ராஜாவா இருக்கிற ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ரோட்ல இறங்கி ட்ரெஸ் இல்லாம ஆடுவாங்களா, அரைகுறையா ட்ரெஸ் இல்லாம ஆடுவாங்களா அப்படின்றதுதான் அவளுடைய யோசனையா இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா ராஜா தான் இல்லையா, சவுல் ராஜா. அவங்க அப்பாவை அவ பார்த்த விதம் வேற, இன்னைக்கு அவ கணவனை அவ பாக்குற விதம் வேற. என்ன இப்படி எங்க அப்பா ராஜான்னாங்க, அவர் அப்படி இருந்தாரு, இவ்வளவு ராஜா தான், இவர் இந்த மாதிரி ரோட்ல ஆடுறாரு, இந்த மாதிரி ஆடினா ஒரு ராஜாவுக்கு மகிமையா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவளோட நினைப்பு. ஏன்னா அவளுக்கு கர்த்தரை குறித்த அறிவு இல்லை. கர்த்தரை குறித்த அறிவும் அந்த புரிதலும் இருந்தா மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையில ஒரு விசுவாசம் இருக்கும். இவன் கர்த்தரை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான், நன்றாக புரிந்து வைத்திருக்கிறான். அதனால கர்த்தருக்காக ஆடி பாடுவதில் அவன் வெட்கப்படலை. நான் அப்படிதான் ஆடுவேன் அப்படின்னு சொல்றான். இதேதான் 3 குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் குடும்பத்திலையும், யாக்கோபின் குடும்பத்திலும், தாவீதின் குடும்பத்திலையும் இந்த இடத்துல எதனால இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சண்டைகள் வருதுன்னா, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள செயல்படல. அவர்கள் தேவனை அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் யாரோ ஒருத்தர் மனைவியோ கணவனோ அந்த இடத்துல கொஞ்சம் ஷேக் ஆயிடுறாங்க. அவங்களுடைய விசுவாசத்துல கொஞ்சம் குறைச்சல் உண்டாகிறது. அந்த விசுவாச குறைச்சலினால, அந்த வார்த்தையின் மேல அவங்களுக்கு இல்லாத விசுவாசத்தினால என்ன ஒரு பெரிய பிரச்சனை கிளம்புது. இந்த பிரச்சனை எதனால வருதுன்னு நம்ம அலசி ஆராயவே முடியாது. ஒவ்வொருத்தர் பக்கமும் ஒவ்வொரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இதுல வர பிரச்சனை எதுதான் மெயின் ரீசன்? தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாததுதான். சாராளுக்கு தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லை, தேவனோடு கூட பேசல, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கல, தேவனை சரியான விதத்துல புரிச்சு வச்சுக்கல. அதேதான் ராகாலும், தேவனோடு கூட அவளுக்கு ஒரு உறவு இல்லை, தேவன் யாருன்றது அவளுக்கு தெரியல. யாக்கோபு சொல்லியிருக்கான், என் தகப்பனை எப்படி ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு கர்த்தர்னு இதெல்லாம் சொல்லியிருக்கான். ஆனாலும் ராகேலுடைய இருதயத்துல அந்த வார்த்தைகள் இறங்கல. ஆனா லேயால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போதும் அவள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். அப்போ லேயாலோட இருதயத்துல இறங்கின அந்த வார்த்தைகள், அந்த விசுவாசம் ராகேலோட இருதயத்துல இறங்கவே இல்லை. ஆனா இவன் எப்போ திட்டினானோ, ஆனா உன்னுடைய கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறேன், தேவன் அல்லவும் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், உன் கர்ப்பத்தை திறப்பதற்கு நான் தேவன் அல்ல அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறமா ஒருவேளை அவன் தேவனை நோக்கி ஜெபிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவன் யோசேப்பை பெற்றுக்கொண்டாள் இல்லையா? இப்படி தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், தேவனுடைய வார்த்தையில ஒரு விசுவாசம் அந்த இருக்கும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். இந்த இடத்துல தாவீது, மீகால், தாவீதுக்கு கர்த்தரை நன்றாக அறிந்து வைத்திருந்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆனா மீகால் தேவனை சரியான விதத்துல புரிந்து கொள்ளல, அறிந்து கொள்ளல, அவளுக்குள்ள விசுவாசம் இல்லை. அப்போ இந்த இடத்துல தாவீது அவளுக்கு புரிய வச்சிருக்கணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு பொதுவா இந்த குடும்பங்களை பார்க்கும்போது, இவங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனை நம்ம பார்க்கும்போது, இவங்களுக்குள்ள வேறுபற்றாத வார்த்தைகள், சரியான விதத்தை இவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை விதைக்கல. அந்த வார்த்தையை விதைச்சிருந்தாங்கன்னா அது விருட்சமா நல்ல விதத்துல விளைஞ்சிருக்கும். அவங்களுக்கு சமாதானத்தை அந்த வார்த்தை கொடுத்துருக்கோம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், கர்த்தரை சரியான விதத்துல அறிந்து கொள்ளணும், அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஐக்கியத்துல இருக்கணும். அப்பதான் குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். ஏன்னா குடும்பத்தை உண்டாக்கினதே கர்த்தர் தான். அப்படி நமக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்கி கொடுத்த தேவனை நம்ம மறந்துட்டோம்னு சொன்னா நம்ம குடும்பத்துல என்ன ஆகும்? பிரச்சனை அதிகமாகும், சமாதானம் இழந்து போவோம். நம்ம குடும்பத்துல சமாதானம் உண்டாகணும்னா குடும்பத்தை ஏற்படுத்தின கர்த்தரை முதலாவது நம்ம வச்சு எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர்.